வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம வந்திருக்க கோவில் மஞ்சனீஸ்வரர் ஐயனாரப்பன் கோவில். இந்த கோவில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, புதுச்சேரி ஈசிஆர் ரோட்டை தாண்டி போனீங்கன்னா பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியை தாண்டி கீழ்பொத்துப்பட்டு என்ன ஒரு கிராமத்தில் இருக்கிறது. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு 40 ஏக்கர் நிறைந்துள்ள ஒரு காட்டு பகுதியில் அமைந்து இருக்கிறது. இங்கே வர மக்களுக்கு கார் பார்க்கிங்க்கும் பைக் பார்க்கிங்க்கும் இடமும் இருக்கிறது. இப்போதைக்கு கார் பார்க்கிங் வந்து 50 ரூபா வாங்குறாங்க கோயில் வளாகத்தில் இருக்கிறவங்க. இந்த கோவிலோட மூலவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐயனாரப்பன் மஞ்சனீஸ்வரர் என்னும் பெயரால் காட்சி அளிக்கிறாரு. விழுப்புரம் மற்றும் புதுச்சேரியை சுற்றி இருக்கிற மக்களுக்கு இந்த ஐயனார் ஒரு காவல் தெய்வமாகவும் குலதெய்வமாகவும் இருந்து அவங்கள காத்து வராங்க. இந்த கோவிலில் குலதெய்வ வழிபாடு செய்கிற மக்கள் பொங்கல் வைத்து ஐயனாரை மிகவும் பக்தியுடன் வேண்டுவாங்க. இந்த கோவிலோட நுழைவாயில தாண்டி போனீங்கன்னா முதல்ல உங்கள் கண்ணில் தென்படுறது ஒரு புத்தாலான அம்மன் கோவில். இங்கே வர மக்கள் இந்த அம்மனை கும்பிட்டுட்டு தான் இந்த கோவிலுக்குள்ளரே போவாங்க. அது உங்கள் பார்வைக்கு. இந்த கோவில் ஒரு வரலாற்று மிக்க சிறப்பு வாய்ந்த கோவில் என்றும் நீங்கள் சொல்லலாம். ஏன்னா இந்த கோவிலை ஒரு சோழ மன்னன் கட்டியிருந்தாருன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? ஆமாம் மக்களே, நீங்கள் ஆச்சரியப்படுறது உண்மைதான். ஏன்னா சோழ மன்னர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிவன் கோயிலை கட்டியிருக்காருன்னு பார்த்துருப்போம், அம்மன் கோயிலை கட்டியிருக்காருன்னு பார்த்துருப்போம். ஆனால் ஐயனாரோட கோயிலை ஒரு சோழ மன்னன் கட்டியிருக்கிறாருன்னு என்பதை இப்போதான் நீங்கள் முதல்ல கேட்டிருப்பீங்க. இந்த கோவிலை சோழ மன்னனான குலோத்துங்க சோழன் இந்த ஊர் மக்களுக்காக கட்டி கொடுத்துருக்காரு அந்த காலத்திலேயே. ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவாயிலை தாண்டி நடந்து வந்த பிறகு தான் உங்கள் கண்ணுக்கே தென்படும் ஐயனாரப்பனுடைய கோயில் நுழைவாயில். நுழைவாயிலை தாண்டி போனீங்கன்னா மஞ்சனீஸ்வரராக காட்சியளிக்கும் ஐயனாரப்பனை பார்த்து உங்களோட வேண்டுதலை நீங்கள் வைத்து கொள்ளலாம். இந்த கோவிலுக்குன்னு சிறப்பு வாய்ந்த புராண கதைகளும் இருக்குது. அதே மாதிரி இந்த கோவிலில் ஐயனாரப்பன் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து மாலை வரையும் தான் இந்த கோவிலில் இருப்பார். இந்த கோவிலோட புராணத்தை பார்த்துட்டு அதுக்குண்டான காரணத்தை இந்த வீடியோவில் கடைசியில் சொல்கிறேன், வாங்க போகலாம். மோகினியாக வந்த சிவபெருமானும் விஷ்ணுவும் இணைந்து கடவுளாக உருவானதாக இந்த கோவிலில் நம்பப்படுகிறது. இந்த வடிவம் பார்த்தீங்கன்னா மேகத்தை போல தோற்றமளித்தது என்று இந்த ஊர் மக்கள் நம்பினார்கள். அதற்கு மஞ்சனி என பெயரேற்று இந்த வடிவம் ஐயனார் என அழைக்கப்பட்டு பாண்டிச்சேரிக்கு அருகில் உள்ள கீழ்பொத்துப்பட்டு என கிராமத்தில் உள்ள ஒரு காட்டில் குடியேறி அங்குள்ள மக்களுக்கு அருள்பாலிக்க அங்குள்ள மக்களை ஒரு தினமும் வழிபட்டு வர மஞ்சனீஸ்வரர் எனும் பெயரால் இங்கு ஆலயம் அமைய பெற்று மஞ்சனீஸ்வரர் ஐயனாரப்பன் என்று இன்றளவும் இந்த கோயில் மக்களால் அழைக்கப்படுகிறது. இந்த வீடியோவில் முதலே சொன்ன மாதிரி இங்கே இருக்கிற ஐயனார் பார்த்தீங்கன்னா காலையும் மாலையும் மட்டும்தான் இந்த கோவிலில் இருப்பார். மாலையான இந்த கோவிலை விட்டு வெளியே சென்றுவார் என்றது இந்த ஊரில் இருக்க மக்களுடைய நம்பிக்கையாகவும் இருந்து வருகிறது. ஏன் என்று பார்த்தீங்கன்னா அவர் மாலை வரை மட்டுமே புத்துப்பட்டில் வசிப்பார் என்றும் சூரியன் மறைந்தவுடன் அவர் தனது வெள்ளை குதிரையில் மீது சவாரி செய்து உலகம் முழுவதும் சுற்றி வர தொடங்குவார் என்றும் அவரது பக்தர்கள் நம்புகிறார்கள். திரும்பவும் பார்த்தீங்கன்னா மறுநாள் அதிகாலையில் மட்டும்தான் புத்துப்பட்டுக்கு வருவார் எனவும் அவர்கள் பக்தர்கள் இன்றளவும் நம்பி வருகிறார்கள். இந்த வீடியோவில் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த கோவில் வந்து குலோத்துங்க சோழனால் கட்டப்பட்டது என அறியப்படுகிறது. அதன் மூலம் 900 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த கோவில் கட்டப்பட்டுள்ளது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். இந்த கோவிலில் மக்கள் பார்த்தீங்கன்னா பொதுவாக ஆடி திங்கட்கிழமைகள், அதாவது ஜூன் ஜூலை மாதங்களில் அதிகமாக வந்து பொங்கல் வைத்து ஐயனாரப்பனிடம் வேண்டி கொள்கிறார்கள். இதுபோல் பல்வேறு கோயில்களை பற்றியும் வரலாற்று செய்திகளும் தெரிந்து கொள்ள நம்ம சேனல் புது அப்டேட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.